நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய இயக்கத்தில் நடிகர்கள் மோகன்லால், டோவினோ தாமஸ், மஞ்சு வாரியர் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எல்2 எம்புரான். இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாகமான லூசிஃபர் திரைப்படம் சில வருடங்களுக்கு முன்னாடி தியேட்டர்ஸில் வெளியாகி இருந்துச்சு. முதல்ல அந்த முதல் பாகத்துக்கும் இந்த பாகத்துக்கும் இடையில என்ன கனெக்ட், அந்த முதல் பாகத்தினுடைய கதை என்ன அப்படின்றத ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, கேரள முதல்வர் பி.கே. ராமதாஸ் அதாவது சச்சின் கெடக்கரனுடைய மறைவிற்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றி மாநிலத்தில் போதை பழக்கத்தை அதிகரிக்க ட்ரை பண்றாரு அவருடைய மருமகனான பாபி அதாவது விவேக் ஓபராய். அவரை இரண்டையும் ராமதாஸின் மகனான ஜத்தினிடம் அதாவது டோவினோ தாமஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அதாவது மோகன்லால் காணாம போகிறதாக முதல் பாகம் லூசிஃபர் முடிவடையும். இதுதான் அந்த முதல் பாகத்தினுடைய கதை. இந்த நிலையில நல்லாட்சி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஜத்தின் ஊழல்ல திளைக்கிறாரு. அதாவது டோவினோ தாமஸ் ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகள் கிட்ட இருந்து தப்பிக்க பால்ராஜ் பஜ்ரங் அதாவது அபிமன்யு சிங் தலைமையிலான மதவாத கட்சியோடு கைகோர்த்து தன்னுடைய சொந்த கட்சியிலிருந்து விலகி தனியாக கட்சி தொடங்குறாரு. இது கேரளத்துல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. மறுபுறம் சர்வதேச அளவுல போதை கும்பல்களால உலக அளவிலும் பிரச்சனைகள் எழ இரண்டையுமே சரி செய்ய ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்னும் குரேஷி அப்ரஹாம் களமிறங்குறாரு. இதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஆக்ஷன் செண்டா மேல ஆட்டமே பிருத்திவிராஜ் இயக்கி இருக்கக்கூடிய இந்த எல்2 எம்புரான். முதல்ல இந்த படத்துல நடிகர்களுடைய பங்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆக்ஷன் மஸ்தானாக முண்டு மடக்கி இடத்தோல் சரித்து வரக்கூடிய நாடன் ஆக்ஷன் ஆசானாகவும் தோற்றத்துல விசில் சத்தத்தை அள்ளி இருக்காரு மோகன்லால். டெம்ப்ளேட் வில்லனாக மாறி இருக்க வேண்டிய கதாபாத்திரத்தை சின்ன சின்ன உடல் மொழியால தனித்து நிற்க வச்சிருக்காரு டோவினோ தாமஸ். அரசியல் அவதார காட்சியில தன்னுடைய அனுபவத்தை பதிஞ்சு கவர்ந்துடுறாங்க மஞ்சு வாரியர். பிருத்திவிராஜின் ஆக்ஷன் பங்களிப்புல குறை எதுவும் இல்ல. சுகந்த் கோயல், இந்திரஜித் சுகுமாரன், ஃபாசில், சுராஜ் வெஞ்சரமுடு, கிஷோர், பைஜு சந்தோஷ் ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஆக்ஷன், பொதுக்கூட்டம் போன்றவற்றில் பிரம்மாண்டத்தை அனோமார்பிக் வடிவத்தில் திரைக்கு கடத்தி பிரமிக்க வைக்கிறாரு ஒளிப்பதிவாளரான சுஜித் வாசுதேவ். தன்னுடைய பங்கிற்கு ஆக்ஷனின் காட்சிகளை முடுக்கி விட்டிருக்காரு படத்தொகுப்பாளர் அகிலேஷ் மோகன். பிரம்மாண்ட காட்சிகள் மட்டுமல்லாது எல்லா காட்சிகளையுமே தன்னுடைய அட்டகாசமான பின்னணி இசையால மெருகேற்றி இருக்காரு தீபக் தேவ். டன் சில்வாவின் அட்டகாசமான ஆக்ஷன் வடிவமைப்பு படத்துக்கு மிகப்பெரிய முதுகெலும்பு. 2002ஆம் ஆண்டு நடப்பதாக காட்டப்படும் மத கலவரம், அதனால வன்முறைக்கு படுகொலைக்கும் ஆளாகும் இஸ்லாமியர்கள், அதை அரங்கேற்றியவர்கள் அரசியல் தலைவர்களாக மாறி நிற்பது அவங்க கேரளாவை குறிவைக்கிறது என நிதானமாகவும் அழுத்தமாகவும் கதையோட ஆன்மாவை பேச தொடங்குது திரைக்கதை. இடையிடையே சர்வதேச போதைப் பொருள் அரசியலையும் பேசுது. இரண்டும் எப்போது ஸ்டீபன் நெடும்பள்ளி வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பை எகிரச் செய்து அதற்கேற்ற நேரத்தில் மோகன்லாலின் அறிமுகம் வருது. கொள்கை அரசியலையும் கேரளத்தின் கள அரசியலையும் வீரியமாக பேசுறதோட மட்டுமல்லாம மத அரசியலின் அபாயத்தையும் ஆழமாக விவாதிக்குது படம். ஆனா அதற்கு பிறகு கதை ஒரு சில இடங்கள்ல தேங்கிடுறது தான் படத்தோட சிக்கலா இருக்கு. மோகன்லாலோட எல்லா காட்சிகளையுமே ஓபனிங் சீன் மாதிரியே ஸ்லோ மோஷன்ல இழுக்கிறது, 15 நிமிடத்திற்கு ஒரு ஆக்ஷன் காட்சியை வைக்கிறது, மோகன்லாலின் பின்புலம் சம்பந்தமாக அதீத பில்டப் வசனங்களை கொட்டுறது அப்படின்னு சொல்லி அங்கங்க சில நம்மளை டயர்டாக்குற மாதிரியான விஷயங்கள் படத்துல எட்டி பார்க்குது. மோகன்லாலுடைய இருப்பு, அவரின் சில மைண்ட் கேம் காட்சிகள், லாஜிக் ஓட்டைகளை சில சுவாரஸ்யங்களால் அடைத்த விதம் போன்றவற்றால் மட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தப்பிக்குது. இரண்டாவது பாதியிலும் இந்த அதீத ஆக்ஷன் பூரம் நீண்டுகிட்டே இருக்கு. முதல் பாதியில மதவாத அரசியலை தோலுரிச்சு வில்லனாக்கிய திரைக்கதை இரண்டாவது பாதியில அதன் அரசியலை தவிர்த்து தலைவரை மட்டுமே துரத்துது. மேலும் டிராமாவாக திரைக்கதையை நகர்த்தாம வெறும் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் பில்டப்புகளால் மட்டுமே படத்தை நகர்த்த ட்ரை பண்ணியிருக்கிறது கண்டிப்பா பிருத்திவிராஜ் சுகுமாரன் கிட்ட இருந்து ஒரு ஏமாற்றமே. மற்றொரு பக்கம் மோகன்லாலினுடைய வாடா மூமெண்ட், அவரின் மேனரிசம், லூசிஃபர் ரெஃபரன்ஸ், கிளைமேக்ஸ், பின் கதை, சர்ப்ரைஸ் என பல மூமெண்ட்டுகள் கிளிக் ஆகி நமக்கு ஆறுதலையும் தருது. அதே போல இரண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் தனியே உரையாடி கொள்ளும் அந்த காட்சி அட்டகாசமான நையாண்டி அரசியல். மொத்தத்துல இந்த எல்2 எம்புரான் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதமும் அரசியலும் சேர்றது, திரியும் நெருப்பும் சேர்றது போன்ற அரசியலை சமரசமின்றி பேசிய விதத்துல பாராட்ட வச்சாலும் கூட ஆக்ஷனையும் தொழில்நுட்பத்தையும் மட்டுமே நம்பி களமிறங்கியதுனால அடிபொடியான சேட்டா அப்படின்னு சொல்ல முடியாம ஆவரேஜானு சாரே அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்குது இந்த எல்2 எம்புரான் திரைப்படம். இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா, தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த் வாட்சிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டான லூசிஃபர் திரைப்படம் பிடிச்சதுன்னா பெரும்பாலும் இந்த பார்ட் 2 திரைப்படமும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, பெரும்பாலும் மோகன்லாலுடைய பில்டப் காட்சிகள் தான் படம் முழுக்கவே நிறைஞ்சிருக்கு, ஆக்ஷன் காட்சிகள் தான் நிறைஞ்சிருக்குன்னு. நீங்கள் ஆக்ஷன் காட்சிகளை விரும்பி பார்க்கக்கூடிய நபர், மோகன்லாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெரிய ஹீரோ படம்னாலே அந்த பில்டப் காட்சிகள், அந்த ஸ்லோ மோஷன் காட்சிகள்லாம் இருந்தாலே போதும், எனக்கு அந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக தேட்டரில் போயிட்டு உட்காந்து நீங்கள் இந்த படத்தை விசில் அடித்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை நான் ஒரு நார்மல் சினிமா ஃபேனாக, கமர்ஷியல் சினிமா ஃபேனாக போய் தேட்டரில் உட்காந்து அப்படின்னா இந்த படம் நீங்கள் இந்த எல்2 எம்புரான் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் ஆயிடுங்க.